வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 10 இன்னைக்கு நிக்கோலா டெஸ்லா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. டெஸ்லான்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அவரை பற்றி நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்கிறேன். இவர் வந்து ஒரு செர்பியா அமெரிக்கர், ஆஸ்திரியா அப்படின்ற ஒரு நாட்டில் தான் பிறந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறாரு. பட் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து முரண்பாடுன்றது ஏற்படுது. எதனாலனா டிசி கரண்ட்டாக ஏசி கரண்ட்டான்ட்டு. ஏன்னா ஃபியூச்சருன்றது நிறைய மக்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ ஏசி கரண்ட்டு ஹெவியாக இருந்தால் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிசி மாதிரியான பேட்டரியெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்றது சாத்தியமில்லாத ஒன்றுன்னு சொல்லிட்டு நடக்குது. ஸோ இதை வந்து அப்படியே எதிர்த்து போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த விலங்குகள் மேலாம் அந்த ஏசி கரண்ட்டை செலுத்தி இதை பார்த்துங்க, இது எவ்வளோ மோசமான ஒன்று, இதை போய் இந்த இவர் சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல டெஸ்லாவுக்கு நெகட்டிவான விஷயங்களும் உருவாக ஆரம்பிச்சிச்சுங்க. பட் இருந்தாலும் அந்த மனுஷன் சும்மா இருப்பாரா, ஏகப்பட்ட இனோவேஷன்ஸை கிரியேட் பண்ணுறாரு. இனி நம்ம எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது முதல்ல கண்டுபிடிச்சது அவர் தான். அவர் அப்போ எப்படின்னா கண்டுபிடிச்சாரோ அதே தான் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுகிறோமா. அதே மாதிரி ஜென்ரேட்டர்ஸு, ஆசிலேட்டர்ஸு, அதுலேயும் இவர் கண்டுபிடிச்ச 1891 மின்மாற்றி டிரான்ஸ்மிட்டர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிரான்ஸ்மிட்டர் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெரிய மாற்றத்தை இந்த அறிவியல் உலகத்தில் கொடுக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்டை வந்து அதிகமாக கொடுக்குறது, கம்மியாக கொடுக்குறது, இந்த வேலையெல்லாம் பார்க்குறது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு பெரிய ஆளானார். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவரோட இன்னோவேஷன்ஸில் கடைசியாக இவர் பயங்கரமாக தன்னுடைய வாழ்நாளே ஸ்பின் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வார்டன் கிளிஃபி டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவர். இது மூலமாக நம்மளால் எலக்ட்ரிக் பவரை வந்து ஒயர்லெஸ் மூலமாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்போவே சொல்லிட்டு போனார். இவர் உலக நாடுகள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 278 இன்னோவேஷன்ஸுக்கு காப்புரிமை வச்சிருக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்னோவேஷன்ஸ் காப்புரிமை இல்லாமல் இருந்தது. ஏன்னா கடைசியில் இந்த டவரை கண்டுபிடிக்கிறதுல தன்னுடைய வாழ்நாளை பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தார். நிறைய நிறுவனங்கள் அதுக்கு நிதி உதவி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 2 லைட் கம்பெனி வந்தாங்க. பட் ஆனால் கட்சியில் அந்த நிதி உதவி கிடைக்காம ரொம்பவே மனுஷன் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாருப்பா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறந்த ஆளாக இருந்தார். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர் யாரும் பெருசாக லெவலில் பார்க்கல. காரணம் என்னென்னா மக்களுக்கு யாருக்கும் அவர் சொன்னது புரியல. அதான் உண்மை. ஏன்னா ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போர்ட் பண்ண முடியும்னு சொன்னார், டைம் ட்ராவல் பண்ண முடியும்னு சொன்னார். அதே மாதிரி நிறைய கூற்றுகளை முன் வச்சார். அது அப்போ இருந்த மக்களுக்கு புரியல. ஏன்னா ஒயர்லெஸ் கான்செப்டே எடுத்துக்கங்களேன், இப்போ இருக்கிற நமக்கே அது ஒரு பெரிய ஆச்சரியமாகுது. அப்போ அதை சொல்லும் போது யாருத்தனை பேர் ஏற்றிருப்பாங்க. இந்த பைக்கு, கார் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீலியமில் நம்ம பறக்க வச்சே கொண்டு போக முடியும், நீங்கள் தான் இந்த எரிபொருளை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொன்னாருப்பா. இவ்வளோ பெரிய மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய கம்பெனி அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட பேரில் டெஸ்லா அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சுட்டு இன்றைக்கி எலன் மஸ்க் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கிறாங்கன்னு நமக்கே தெரியும். ஸோ ஒரு செயற்கைக்குள்ளேயே வாங்குற அளவுக்கு நிறைய பேர் இவருடைய தியரியும் இவருடைய பேஸையும் வச்சு இன்றைக்கி பெரிய இன்னோவேஷன்ஸ்லாம் உருவாகிறாங்க. ஆனால் இவருடைய டெத்துன்றது எப்படி தெரியுமா இருந்திருக்கா, நியூயார்க்கில் ஒரு ஹோட்டலில் அந்த பில்லு கூட கட்ட முடியாமல் மனுஷன் செத்து போயிருக்காரு. அவர் ரூமில் ஒரே ஒரு டீ கப்பும் ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் தான் இருந்துச்சான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சனை இப்போவாது நம்ம கொண்டாடணுமேன்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா டே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பர்த்டேவை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஐக்கிய நாடுகள் சபை கூட பார்த்தீங்கன்னா 1960 எடைக்கும் அந்த மேக்னெட்டினுடைய அடர்த்திக்கும் இவருடைய அலகுகளில் இவருடைய பேரை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை வந்து இவருடைய பர்த்டே அங்கீகரிக்கிறதுல கொஞ்சம் இழுபறி இருந்து தான் பார்க்குது. கூகுள் 2009 டூடலில் இவருடைய ஃபோட்டோஸே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய கொண்டாட்டமாக தான் பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 10. நெக்ஸ்ட் பொல்டோவா டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு விக்டரியை வந்து கொண்டாடுறாங்கப்பா. இது வந்து ரஷ்யனுடைய ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய ராணுவ வெற்றியாக பார்க்கப்படுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனுடைய படைகள் கான்டினென்டல் ராணுவம் சொல்லிட்டு ஒரு ராணுவம் இருந்தது. இந்த ராணுவம் தோல்வியே பார்க்காத ஒரு ராணுவம். அந்த சமயத்தில் 1809 ராஜாக்களுடைய ஆட்சி காலம் தான். பட் இருந்தாலும் உக்ரைனோட தான் இவங்க அப்போல்லாம் சேர்ந்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உக்ரைனும் இவங்க வந்து அண்ணன் தம்பிங்க மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இவங்க சேர்ந்து இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இவங்களை எதிர்க்கிறாங்க ஸ்வீடனை. அப்போ அந்த கான்டினென்டல் ராணுவ படைன்றது 2 வருஷம் போரிட்டும் அவங்களால ஜெயிக்க முடியல, ஒரு பெரிய லெவலில் பேரிழப்பை சந்திச்சாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி ராணுவத்தினுடைய அங்கீகாரம்ன்றது அப்போ கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த தோல்வின்றது ஸ்வீடன் கொடுத்தாங்களே, அதை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா பொல்டாவா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ரஷ்யா. நெக்ஸ்ட் குளோபல் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து புதைப்படி எரிபொருட்கள் நம்ம வந்து 80% இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த எரிவாயு, எண்ணெய், நிலக்கரி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இருந்தால் அது தீர்ந்து போச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்ற அதே கான்செப்ட் தான். மில்லியன் வருஷங்களாவது அது உருவாகிறதுக்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் நாள்லேயே அது தீர்த்துனுக்குறோம். இதனால் இன்னொரு பெரிய பிரச்சனைனா கார்பன் டை ஆக்சைடு வெளில வந்து இந்த பூமி வெப்பமடைகிறது, இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வேறு உருவாகின்னு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாடுகளுடைய வளர்ச்சி அப்படின்றது எங்கே எண்ணெய் வளங்க அதிகமாக இருக்கோ, நிலக்கரி அதிகமாகுதோ, இந்த புதைப்படி எரிபொருள் இருக்குதோ அந்த நாடு தான் பயங்கர வளர்ச்சியில் இருக்குதுன்னா பார்த்துங்களேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்களாம் தீர்த்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களோட மதிப்பு போயிடும்டா அப்படின்றத புரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ நம்ம கண்கூடாக பார்த்துன்னுக்குறோம். அதெல்லாம் இல்லாத நாடுகள் எவ்வளோ பொருளாதாரத்துக்கு தங்கி இருக்கிறாங்க அப்படின்ற கான்செப்டை முன் வச்சு 2006 பார்த்தீங்கன்னா இந்த டே உருவாக்குனாங்க. எதுக்காக இந்த நாளை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா டெஸ்லா அவனுடைய பர்த்டேன்றனால தான். ஏன்னா அந்த மனுஷன் தான் அப்போவே சொன்னார் மாற்று எரிபொருள்ன்ற ஒரு கான்செப்டை. ஸோ அதனால் அவரை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக தான் குளோபல் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 10. நெக்ஸ்ட் மான்செரட் அப்படின்ற ஒரு பிளேஸில் இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து கரிபியன் தீவு. இங்கே வந்து
சொஃப்ரீரர் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருந்தது. அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா வெடித்து செதற ஆரம்பிச்சது 1995. இதனால் அவங்க நாட்டினுடைய கிட்டத்தட்ட 3/2 பகுதி அழிஞ்சே போச்சு. அங்கே மக்கள் வாழ தகுதியற்ற பிளேஸ்னு சொல்லிட்டு அதை அறிவிச்சிட்டாங்கப்பா. ஸோ இதனால் ஒரு பெரிய லெவலில் பாதிப்பு, அதில் இறந்து போனவங்கலாம் வந்து நினைவு கூறணுன்றதுனால இந்த டேவை சூஸ் பண்ணாங்க. அட் த சேம் டைம் அங்கே இருந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்போவே வந்து இடம்பெயர்ந்து இங்கிலாந்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 7000 பேர் அப்போவே போனாங்களாம். இதனால் என்னாச்சுன்னா 2022 ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. ஏன்னா மக்கள் தான் ஆளே இல்லைன்னா அப்புறம் அங்கே என்ன பொருளாதாரன்றது இருக்கும். ஸோ இருந்தாலும் இவ்வளோ பேர் இறந்து போனாங்க, இவ்வளோ பேர் இடம்பெயர்ந்துலாம் போயிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த கடவுள் தான். ஏன்னா அழிக்கிறதுன்னு நினச்சிட்டு முழுசாக வச்சிருக்கலாமே. நம்மளை உயிரோட வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்காக நம்ம நன்றி செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மான்சரட் அப்படின்ற தீவில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 10. நெக்ஸ்ட் கிரிபியாட் அப்படின்ற பிளேஸ்லையும் இன்னைக்கு காஸ்பிளே டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அதே தான் வழக்கமாக கொலம்பஸ் எப்போ உள்ளே போய் காலை வச்சாரோ அதுக்கப்புறம் எல்லாம் தொடர்ந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க, அடிமை வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் அவங்களுடைய மதத்தையும் அங்கே திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அவங்க நாட்டில் பழங்குடி மக்களாக வேறு ஒரு சடங்குலாம் பண்ணிட்டு இருந்த மக்கள் டோட்டலாக மாற அவங்க நாட்டினுடைய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 56% கிறிஸ்டியானிட்டியாக மாறுறாங்கப்பா. ஸோ இன்றைக்கி அது ஒரு பெரிய லெவலில் அவங்க நாட்டில் இருக்கிறதுனால அவங்களுடைய அந்த நற்செய்தி நாளை வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை தான் இன்றைக்கி வந்து காஸ்பிளே டே அப்படின்னு சொல்லிட்டு கிரிபியாட் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 10. நெக்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் செர்மன் ஆஃப் லார்ட் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு பூடானில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. புத்தரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். 29 வயசில் அரண்மனையை விட்டு வெளில வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு வந்தவர் இந்த வயசானவங்க வியாதியாக இருக்கிறவங்கலாம் பார்க்குறாரு, பிணம் அழுகி போனதை பார்க்குறாரு, துறவியை பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு வாழ்க்கைடா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை திறந்துடலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ தான் போதி மரத்தில் அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்குது. அதனால தான் போதி மரத்து புத்தர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 35 வயசில் அந்த ஞானம் கிடைக்க அதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தன்னுடைய போதனைகளை பண்ண ஆரம்பித்தார். அப்படி ஃபஸ்ட் டைமாக அவர் போதனை பண்ண அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி த ஃபர்ஸ்ட் செர்மன் ஆஃப் லார்ட் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு பூடானில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து பஹாமாஸ்ன்ற ஒரு பிளேஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த பஹாமாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கியூபா இஸ்பானியர்கள்னு சொல்லுவாங்க. இவங்ககிட்ட வந்து குடிபெயர்ந்து வந்தவங்க இந்த பகுதியில் அப்படியே தங்கஞ்சம் புகுந்துருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லூகாயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறினாங்க. அதுக்கப்புறம் ஸ்பானியர்கள் உள்ள வர அப்புறம் இவங்களை அடிமை வர்த்தகன்றதுக்கு மெயினாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 40,000 பேர் அப்போவே நாட்டிலேருந்து கொண்டு போயிட்டாங்க. இது நாட்டினுடைய முக்கால்வாசி மக்கள் தொகை. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப கம்மியாக இருக்க பெர்முடா இதை யூஸ் பண்ணின்னு நம்ம அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணலான்னு சொல்லிட்டு வர ஸ்பானியர்கள் அதுக்கும் இடம் விடாமல் அவங்கள அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் பொழப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருட ஆரம்பித்து அங்கே கடற்கொள்ளையர்களுடைய சாம்ராஜ்யமாக அந்த பிளேஸ் மாறிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்பானியர்களும் மற்ற நாட்டை சேர்ந்தவங்களாம் வந்து 7 கப்பலை விட்டு அவங்களையும் அழிச்சாங்க. அதுக்கப்புறம் உலக போர்களால் நடக்க தொடர்ந்து இப்படியே போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு சுய ராஜ்யம் வேணும், நாங்கள் தனித்து வாழ்ந்துக்கிறோம்னு சொல்லிட்டு எலிசபெத் ராணிகிட்ட சொல்ல எலிசபெத் ராணியை வந்து தலைவியாக தேர்ந்தெடுத்து தனி குடியரசவும் மாறிட்டாங்கப்பா. அப்படி 1973 மாறினதான் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பஹாமா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 10. ஒரு காலத்தில் பைத்தியம்னு இந்த உலகம் சொன்னவங்களை இன்னைக்கு அதே உலகம் தலைவர்கள்னு சொல்லி கொண்டாடுது. இருக்கும்போது கிடைக்காத அங்கீகாரம் இறந்த பின் கொடுக்குது. இயற்கையினுடைய இயல்பான முரண்களில் இதுவும் ஒன்றுப்பா. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது ஒரு உங்கள்கிட்ட விடைபெறுவது நாங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்.